11ஆம் அதிகாரம் 17, 18. லூக்கா 11ஆம் அதிகாரம் 17, 18. வேதத்தில் இல்லைம்மா, லூக்கா 11ஆம் அதிகாரம். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் வீழ்ந்து போம். இங்கிலீஷில் படி. லூக் சாப்டர் 11, 17 படி. லூக் சாப்டர் 11. அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் வீழ்ந்து போம். படி. Luke chapter 11, chapter 17th verse. But he, knowing the thoughts, said to them, every kingdom divided against itself is brought to desolation, and a house divided against a house falls. அப்போ கிங்டம்னா ராஜ்யம். அப்போ ஒரு ராஜ்யம் தனக்கு தானே பிரிந்திருந்தால் அது என்ன டெஸ்ட்ராய்டுன்னு போட்டுக்குதா? அப்போ தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த வீடும் வீழ்ந்து போகும். வீடு, ஹவுஸ், டிசோலேஷன் போட்டுருக்கு. அதாம்மா கிங்டம், ஹவுஸ். படி திருப்பி நல்லா படி. எவ்ரி கிங்டம் டிவைடட்னா பிரிந்திருக்குது. against itself, அகைன்ஸ்ட்னா விரோதம், is brought to desolation. டிசோலேஷனா பாழ போவோம். அப்போ எந்த கிண்டமும் எந்த ராஜ்யமும் அகைன்ஸ்டாக இருந்துச்சுன்னா, தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாழா போகும், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் வீழ்ந்து போகும். தமிழ் படி. And a house divided against a house falls. ஃபால்ஸ்னா வீழ்ந்து போகுது. ஃபால்ஸ்னா வீழ்ந்து போகுது. அப்போ 16 படி, 18 படி. If Satan also is divided against himself, how will his kingdom stand? Because you say, I cast out demons by Beelzebub, and if I cast out demons by Beelzebub, by whom do your sons cast them out? அப்போ சாத்தானும் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கின்றார்? இப்படி இருக்க பெயர்செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே. புரியுதம்மா? இது என்ன சொல்றாருனாக்கா, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் அதாவது தனக்கு தானே பிரிஞ்சு ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கணுமா. இப்போ சாத்தான் புரியுற மாதிரி சொல்கிறேன் பாரு. சாத்தான் வந்து நன்மை தீமை, ஆதாம் ஏவாள் வந்து ஜீவ விசத்துக்கு இருக்கிறாங்க. இப்போ ரெண்டும் பிரிஞ்சுக்கிறாங்க. அவன் வந்து பாதாள ராஜ்யம், ஆதாம் ஏவாள் வந்து பரலோக ராஜ்யம். ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விசத்துக்கு ஜீவ சுவாசத்தில் ஜீவாத்மாவாகி தேவனோடு இருக்கிறாங்க. பிசாசு வந்து நன்மை தீமை, அவன் வந்து அப்படி இருக்க. ரெண்டும் பிரிஞ்சு தான் இருக்குது. இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்னா, முதல்ல ஏவால அவன் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்துடுறான். புரிஞ்சுக்கோ, அவன் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தாதான் ஏவாளுடைய காரியத்தில், ஆதாம் காரியத்தில் சாத்தானுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். ஆனால் இவன் வந்து ஜீவ விசத்துக்கு அண்ணி இருக்கிறாப்போ ஏதேன் தோட்டத்தில் ரெண்டு பிரிஞ்சு தான் இருக்குது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்,
சாத்தான் ஏவாள்கிட்ட முதல்ல அந்த கனியை புசிக்க வச்சு அவனோடு ஒப்புருவாங்கத்திலே கவனமாகறான். விளங்கலையா? ஏதேன் தோட்டத்தில் அவங்க ஜீவ விசுவாசத்தை வச்சு ஜீவாத்மாவாகி ஜீவ தேவனோடு இருக்கிற வரையும் 2 பேர் பிசாசும் ஆதாம் ஏவாள் பிரிஞ்சு கிடக்குறாங்க. அதனால பிசாசும் அழிஞ்சு கிடப்பான். இவங்க நல்லா தான் இருப்பாங்க, ஆதாம் ஏவாளும். இப்போ ஆதாம் ஏவாளை பிசாசோடு ஒப்புருவாக்குனா தான் பிசாசு ராஜ்யத்தை ஆதாம் ஏவாளுக்குள்ளே கட்ட முடியும் பிசாசார. புரியுதா? ஏன்னா இப்போ பிரிஞ்சு தான் நினைக்கிறாங்க. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்துக்கு இருக்கிறாங்க. அவன் நன்மை தீமை இருக்கிறான், தீமையின் ரூபத்தில் இருக்கிறான். இவங்க ஜோதிய ஜீவனில் இருக்கிறாங்க. இப்போ 2 பிரிஞ்சு இருக்கிறதுனால பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது ஏவாள் வாழ்க்கையில் ஆதாம் வாழ்க்கையில். இப்போ பிசாசோடு ஒப்புருவாக்கணும்னா அந்த ஆதாம் ஏவாள் யாரோடு இணைஞ்சு பிசாசுக்கு இணைஞ்சு போனோம். அந்த வேலையை தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பிசாசு செய்கிறான். இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோன்னு சொல்லி ஏமாற்றி அந்த நன்மை தீமை கனியை புசிக்க வச்சிடறான். இப்போ புசிக்கிறதுமே விரோதமாகறனால ஒப்புருவாக்கிட்டாங்களா பிசாசும் ஏவாளும். சாப்பிட்டதுமேம்மா நன்மை தீமை கனியை சாப்பிட்டுட்டாங்க, ஆதாமும் சாப்பிட்டுட்டான். இப்போ எங்கே விரோதமாகற ஒப்புருவாக்கிட்டாங்க பிசாசோட. இப்போ பிசாசு ராஜ்யத்தை கட்டலாம் ஆதாம் ஏவாள். நிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கான். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வியாதி கொடுக்கலாம், சாபத்து கொடுக்கலாம், மரணத்தை கொடுக்கலாம், தரித்திரத்துக்கு எல்லாம் கொடுப்பான் ஏவாளுக்கு ஆதாம் பிசாசு. அதுக்கு ஒப்புருவாக்கிறதுக்கு அவன் வழிக்கு போன முதல் நீ விளங்குதா இல்லையா? அப்போ பிசாசு சித்தத்தை நீ செய்யும் போது தான் பிசாசோடு ஒப்புருவாங்க. பிசாசு விரோதமாக போல நீ. ஆனால் ஜீவ விச்சத்துகள் தான் பிசாசு விரோதமாகிற. அப்போ பிசாசு ராஜ்யம் வாழ்க்கையில் அழிஞ்சு போடும். வியாதி வறுமை தரித்திரம் இதெல்லாம் பாயா போடும். அதாங்க போட்டுக்கிட்டாரு. அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து, லூக்கா 11:17 அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாழா போயிடும். இப்போ பிசாசு ராஜ்யம் இயேசு வாழ்க்கையில் ஏன் பாழா போச்சு? பிசாசு ஏன் அழிஞ்சு போறான் இயேசுனார் வாழ்க்கை? இயேசு ஒரு ஜீவ விச்சத்துக்கணி. இயேசு யாரு? நன்மை தீமை ஜீவனா ஜீவ விச்சத்துக்கணி. பிசாசு நன்மை தீமை கனி. நன்மை தீமை மரம், அது வந்து உபத்திரவ மரம், மரண விருட்சத்தின் கனி. இயேசு ஜீவ விச்சத்தின் கனி. இப்போ ஒன்றுக்கு விரோதமாக இருக்கிறதுனால இயேசு வாழ்க்கையில் பிசாசு ராஜ்யம் அழிஞ்சு போகுது. இவர் போய் எங்கே நின்னால் பிசாசு கிரியா அழிஞ்சு போகுது. ஏன்னா பிசாசு ஒரு ஒப்புருவாவில் இயேசு ஒரு ஜோயே. விலையிலையா? ஆனால் ஆதாம் ஏவாளும் ஏன் அழிஞ்சு போகிறாங்க பிசாசு கிட்ட மாட்டிட்டு? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்கிறாங்க. பிசாசோடு ஒப்புருவாகிறாங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவாகியிருக்கிறேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகிறான். பிசாசு ரொம்ப தொட போகிறாங்க. அது என்னது? நன்மை தேமை கனியை புசிக்கிற நாளில் பிசாசு சாகவே சாகிறவன். அவன் பாதாளத்துக்கு போறவன். அவன் சாவுக்கே அதிபதி, வியாதிக்கு அதிபதி, இந்த மரணத்துக்கு அதிபதி, தரித்திரத்துக்கு அதிபதி, பாதாளத்துக்கு அதிபதி. அவனுக்கு போய் ஒப்புருவாகலாமா நீ? அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான்? ஆதாம் ஏவாள் வழியா ஏது நோவா காலத்தை உலகத்தையே ஆயிடுச்சான். ஆனால் நோவா மட்டும் பிசாசோடு ஒப்புருவாகலை. அவன் தேவனோடு சஞ்சரித்தான், நீதிமானும் உத்தமனமாக இருந்தான். பலிபீடத்தை கட்டி சுத்தமான பறவைகளையும் மிருகங்கள் பலி தருது. கிறிஸ்துக்கு அடையாளம் பைதற்ற பலியை. அப்போ கிறிஸ்துவோடு சஞ்சரிக்கிறான், தேவனோடு சஞ்சரிக்கிறான் நோவா. அவன் குடும்பம் மட்டும் என்ன வச்சு நோவா காலத்தில் அழிஞ்சு பிசாசோடு அழிஞ்சு போல ஒப்புருவாவில் பாரு நோவாவும் அவன் குடும்பமும். அப்போது நீ கூட இந்த கடைசி காலத்தில் இயேசுவோடு சஞ்சரிக்கணும். இயேசுன்னா என்னது? இயேசு நானே வழியும் சத்தியமும். ஆமாம், நன்மை தீமை வாழ்க்கை வாழ்ந்தேன்னா பிசாசோடு ஒப்புருவாகிட்டேன். ஒப்புருவாயின்னா காம்ப்ரமைஸா துணை போயிட்டு பிசாசுக்கு. அப்போ பிசாசுங்கிறிய தான் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போது தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாழாய்ப்போம். நீ இயேசுவோடு ஒப்புருவானின்னாக்கா பிசாசு என்ன ஆகிடும்? உன் வாழ்க்கையில் அழிஞ்சு விடுவான். நீ பிசாசுக்கு துணை போனா பிசாசு ராஜ்யம் உன் வாழ்க்கையில் கட்டப்படும். இயேசு காரியெல்லாம் அழிஞ்சு விடும். சுகம், பலம், ஜீவன், ஐஸ்வர்யம் எல்லாம் அழிஞ்சு வைத்து விடுவான் பிசாசு. நல்ல காரியத்தெல்லாம் அழிச்சிடானா இல்லையா? சந்தோஷம், சமாதானம்,
ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மகிமை இதெல்லாம் ஆயிடுச்சுறான் பாரு. நீ பிசாசோடு கூட்டுச்சேனா பிசாசு நீயும் சேர்ந்து உனக்குள்ள இருக்கிற அந்த இயேசு காரியத்தையே என்ன பண்ணிடுவ? இயேசு காரியத்தையே இயேசு வாக்கு தத்துவத்தையே என்ன அழிச்சிடுவ. புரியுதா? அதனால பிசாசோடு துணை போவாத. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை. அப்போ இயேசு திராட்சை செடி, நம்ம கொடி. திராட்சை செடியில் நிலைத்திருக்கணும். ஒவ்வொரு 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாள், வருஷத்துக்கு 365 நாள் நிலைத்திருக்கணும். அந்த ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். எவ்வளவு செய்தால் நீ இயேசுல நிலைத்திருக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக உன் வாழ்க்கையில் இருக்க பிசாசு அழிஞ்சிருவான். ஏன்னா விரோதமாக இருக்க சாத்தான் நேர் ஆப்போசிட் ஆகிற. அவன் நன்மத்தையும் அறியத்தக்க ராஜ்யம், நீ ஜீவ வச்சதுக்கு நீ ராஜ்யம். அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்தது எல்லா நன்மைகளின் தொகுப்பு. பாவம் மன்னிப்பு, பரலோக ராஜ்யமே இருக்குது, உயிர்த்தது இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, மகிமை கனம் புகழ்ச்சி பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு நித்து இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்துவம் எல்லாம் ஜீவன் கருத்த காரியங்கள். பிசாசு நன்மை தீமை காரியம். அப்போ விரோதமாக பிரிஞ்சுருக்கீங்களா இல்லையா நீயும் பிசாசம்? அதனால பிசாசு நிலைக்கு அழிஞ்சு விடுவான். ஒவ்வொரு நிமிஷம் அழிஞ்சின்னு இருப்பான். வியாதி வறுமை தரித்திரம் சாபம் பாவம் மரணம் எல்லாமே பாதாளெல்லாம் அழிஞ்சின்னு இருக்கும். நீ கிறிஸ்துக்குள்ளே இருப்ப. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். எலியா மரணத்து காலாப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏன் மரணம் சேதப்படுத்தலை ஏனோக்க? தேவனா உயிர்த்தனும் ஜீவனமாக இருக்கிறார். தேவனு சஞ்சரிக்குதுன்னா ஒன்னரை கலக்கிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அதனால பிசாசு ராஜ்யம் ஏனோக்கு வாழ்க்கையில் பள்ளி நிறைவேறலை. பிசாசு ராஜ்யம் தான் அழிஞ்சு போச்சு. சாபம் பாவம் மரணம் தரித்திரம் பாதாளம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. மரணம் கூட அழிஞ்சு போச்சு. உயிர்த்தனும் ஜீவனம். ஏனோக்கு மரணத்தை காணாதபடி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். போட்டுக்குதா இல்லையா பழைய ஏற்பாட்டில்? அப்போ பிசாசோடு ஒத்து போகிற ஏனோக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியில் வாயலை. வாழ்ந்துருந்தானாக்கா பிசாசு கிரி அவன் வாழ்க்கையில் நடந்துருக்கும். அப்போது மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்க விருப்பம் இல்லைன்னா எதோடு சஞ்சரிப்பான்? சாத்தானோடு சஞ்சரிப்பான். நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவனுக்கும் முழு உலகத்துக்கு தான் பிசாசோடு சஞ்சரிக்குது. இப்போ பிசாசு காரியம் உண்டு விடுக்கா. பிசாஸ் வியாதி வரும்போது பாதாளம் வாய் கட்டப்பட்டு ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தெல்லாம் அழிச்சிடுவான். டஸ்ட்ராய்டு பண்ணிடுவான் தேவடைய ராஜ்யத்தெல்லாம், தேவடைய ஆசீர்வாதத்தெல்லாம். நீ தேவனோடு சஞ்சரித்து தேவன் தனக்குள்ளது கிறிஸ்துவ பிசாசு ராஜ்யத்தெல்லாம் டஸ்ட்ராய்டு பண்ணிவிட. விளைச்சப்பா எவ்வளோ அருமையான காரியத்தை சொல்கிறார் லூக்கா 11:17. அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் வீழ்ந்து போம். ராஜ்யம்னா என்னது? ராஜ்யம். வீடுனா வீடு. விரோதமாக பிரிஞ்சுச்சுன்னா எந்த வீடும் வீழ்ந்து போயிடும். ஒரு வீட்டில் அந்த வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா 4 பிள்ளைங்கிறாங்கன்னு வச்சுக்கா. அப்பாவும் நன்மை தீமை அறியத்தக்க கனி, அம்மாவும் நன்மை தீமை அறியத்தக்க கனி. அவங்களுக்கு 4 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க 2 பெண் பிள்ளைங்க. அவங்களும் நன்மை தீமை அறியுது. இயேசுவே ஏற்று ஜீவித்து கனிக்குள்ளே வரல. அந்த வீடு பாதாள குடும்பமாக இருக்குமா இருக்காதா? இருக்குமா? பிசாசும் கிரி அங்கே இருக்குமாம்மா அந்த வீட்டில். ஆமாம், ஏன்னா பிசாசோடு ஒப்புரவாயிட்டாங்க. அப்போது தேவடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மகிமை கானம் புகழ்ச்சி வாக்கு தத்துவம் பரலோக ராஜ்யம் சுகம் பலம் ஜீவன் எல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்காது. எல்லா தேவடைய கிரியெல்லாம் அழிஞ்சு போடும். ஏன்னா 5 அப்பா அம்மா 4 பிள்ளைங்களும் பிசாசோடு ஒரு மணி பாவம் செய்து தேவ மகிமைட்டு ஆதாம் படியா. அதனால் அந்த குடும்பத்தில் தேவடைய கிரியெல்லாம் அழிஞ்சு போடும். நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கு உலகத்தை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆசீர்வாதம் தேவடைய ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. வியாதி வறுமை தரித்திரம் சாபம் கடன் தொல்லை ஆபத்து விபத்து நாசமோசம் எல்லா பிசாசு கிரியும் இருக்காங்க. தேவடைய கிரியை அழிஞ்சு போட்டுருக்கோம். இப்போது இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு அப்பா அம்மா இயேசு ஏற்றுக்கொண்ட ஜீவ மார்க்கத்தில் வந்துட்டாங்க. இயேசு நானே வழியை சத்தியமும் பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிசாசு ராஜ்யத்துக்கு தேவடைய ராஜ்யத்துக்கு வந்தாங்க. அதை ஜீவ விச்சத்துக்கு நீ அப்போத்தே திராட்சை சம்பானம் ஞானசானம் எடுத்துக்கிட்டாரு அப்பா. இப்போ அம்மாவும் ஞானசானம் 4 பிள்ளைங்களும் இயேசு குடும்பமாக இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. இப்போது அந்த குடும்பத்தில் பிசாசுங்கிரி அழியாதா? பாவன்ட்டும் மரண வியாதி வரும்போது அது கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அந்த கிறிஸ்து ஜீவத்துக்கு நீ அந்த அப்பா தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். மனைவி அவங்க அம்மா இயேசு ஜீவன் தேவன் தனக்கு பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கணும். அந்த குடும்பத்தில் பாதாள ராஜ்யம் பாழாக போயிடும், வீழ்ந்து போயிடும்.
பாவுன்ட்டு மனு பசுத்த தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்வாங்க. அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதமாக வரும். ஏன்னா தேவனோடு ஒப்புரவாயிட்டாங்க, ஜீவ விசேஷத்தில் வந்துட்டாங்க. அதான் நம்முடைய செய்தி. ஜோயே ஜீவன் வேதாகம ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து 100 பேருக்கு இந்த செய்தி. அப்போ ஆதாமுக்குள் பிறந்தவன் நன்மை தீமை அறியத்தக்க பிசாசோடு ஒப்புரவாந்தனால பிசாசு அவனும் சேர்ந்து தேவடைய ஆசீர்வாதத்தெல்லாம் அழிச்சிடறான். சரீரத்தில் வியாதி வந்தது, குடும்பத்தில் வியாதி வறுமை தரித்திரம், ஏதோ ஒரு கிரியை நடக்குது. திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றாரு. அப்போ இயேசு ஒரு ஜீவ விச்சத்துக்கு சாத்தானுக்கு நேர் ஆப்போசிட் விரோதமாக கொண்டு வர்றாரு நம்மளை. அந்த ஜீவ ரத்தத்தை நம்ம பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம்னு முழு உலகத்து கொடுத்தா உடனே பிசாசுகளெல்லாம் பாழாக போயிடுது. வியாதி வறுமை தரித்திரம் பாதாளம் அசுத்தாய்வு எல்லாம் பாழாக போயிடுது. உன்னை மேற்கொள்ள யாராலும். ஆனால் உலகத்தையே நீ அன்பு கொண்டு இயேசு ஏற்றுக்கிட்டாக்கா. உங்களை சபிக்குள்ள ஆசுதி, பகைகளுக்கு நன்மை செய்யும், சத்துருக்களை செய்யும், துன்பப்படுற ஜெபம் பண்ணு, கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஆமாம், இயேசு ஞானசான் திருவந்திர ஊர்த்தி இல்லை, நாடு தெரியல, செல்வாத்தில் பேர் விசுவாசி ஊழியக்காரன் அவன் பிசாசுங்கிரி அசுத்தாவியே தான் இருப்பான். கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், ஏற்று ரொம்ப மோசமாக விலை கொடுக்க. ஆனால் இயேசு ஜீவன் பரிபூஜம் தான் கொடுக்க. நீ இயேசு ஏற்றுட்டாங்க. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கும் பிதாவாகி தேவன் இயேசு உம்முடைய நாமம் உம்முடைய பரமண்டலுக்கு பிதாவே. அடுத்த சபையில் உம்முடைய நாமம் உம்முடைய சேர்த்து இயேசு நாமம் இயேசு சரி இயேசு ஜீவ விசத்துக்கு. நீ இயேசு சாமண்டவாக தான் ஜீவனில் இருக்குது. ஆதி அமலும் வெளியே இயேசு ஜீவனில் தேவடைய ஆலயமாக இருக்கிறீங்க. நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும்னா ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு மன்னிக்கிறோமே. எங்கள் கடன்களுக்கும் எங்களை எந்த சோதனை கூட தீமை என்று ரச்சித்துக் கொள்வார். எல்லா தீமையும் அழிஞ்சு விடுவோம், வாழ்க்கையில் ரச்சித்துக் கொள்வார். அண்டன் உள்ள ஆதாரம் கொடுக்கும், பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். போட்டுக்குதே இல்லையா ஜபத்தில்? அப்போது பரமண்டலுக்கு பிதாவுக்கு இயேசுவின் நாமம் நம்முடைய நாமெல்லாம் அழுக்கான கந்தை தான் ஆதாம் வியாபார வழியாக வந்தது. நன்மை தீமை காரியம் அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு ஊற்றினா ஆசீர்வாதத்தெல்லாம் ஆயிடுச்சு. நல்ல காரியத்தெல்லாம் ஆயிடுச்சு விடுவேன். உடம்பெல்லாம் வியாதியாக இருக்கும், சாபமாக இருக்கும், மரணமாக இருக்கும், தருவா சுத்தாவியாக இருக்கும், வாழ்க்கை ஃபுல்லாக முடிவு பாதாளம். சீரியஸான மேட்ரு. ஆதாமுக்குள்ளே வாங்கினேன்னா நன்மை தீமை காரியத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம், நித்தியத்தில் போய் விழுந்துடும் பாதாளத்தில். அதுதான் கிறிஸ்துவுக்குள் வரணும். கிறிஸ்து கடைசி ஆதாம், அவர் ஜீவ விச்சத்துக்கு. நீ அந்த ஜீவனில் தேவ நீதித்து உயிர்த்ததல் அதை பிதா குமார் ஆதாம்னு முழு உலகத்து கொடுத்தீங்கன்னா தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கிறேன். தேவடைய ராஜ்யத்துக்கும் சாத்தான் ராஜ்யம் விரோதமாக இருக்கிறதுனால தேவடைய ராஜ்யம் இந்த பிசாசு ராஜ்யம் வாழ்க்கையில் அழிஞ்சு போடும். வியாதி வறுமை தரித்திரம் பாதாளம் அவமானம் வெக்கம் நிந்த வறுமை தரித்திரம் எல்லாம் அழிஞ்சிட்டு வர விருத்தியாக விளைந்த இல்லையா. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்துக்கு ஒரு 18 ஆட்டிய தேவன் தனக்கு உலகத்தை செலுத்துறான். ஆபிரகாம் அழிஞ்சு விட்டானா நல்லா இருந்தானா? ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமா 100வது வயசுக்குள்ள புள்ள பறக்குது. 90வது சிறியல் வை பண்ணி வந்து கூட ஈசாக்கு பறக்கிறான் பாரு. அப்போ சாபம்லாம் அழிஞ்சு போகுது ஆபிரகாம் வாழ்க்கையில். சாபம் தரித்திரம் பூமி தாங்க கூடாதபடி ஆசீர்வாதம். பொண்ணு வெள்ளியும் விஷயமான ஆடுகளும் மாடு ஒட்டகளும் குழியுது அவனுக்கு ஆபிரகாமுக்கு. அவன் ஆதாம் வழியாக தான் பிறந்தவன். பிசாசு ராஜ்யத்தில் தான் பிறக்கிறான், விக்கிராரானுக்காரன். ஆனால் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக யெகோவா தேவனோட பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை செய்கிறான். அந்த ஆட்டுக்குட்டி புதிய இதோ உலகத்தின் பாவ தேவ ஆட்டுக்குட்டி இயேசு பார்த்தீங்கன்னா யோவான் சாணி இதோ உலகத்தின் பாவ தேவ ஆட்டுக்குட்டி, அது ஜீவ ஆட்டுக்குட்டி. அந்த ஜீவரத்தை தான் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஒத்தினா பிசாசு ராஜ்யத்துக்கு விரோதமாக வந்துடுற. நீ உடனே பிசாசு வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு விடுவான். வாழ முடியுமா உனக்கு? அந்த மாதிரி இல்லை. பிசாசு ஒரு சரிவியா நன்மை தீமைன்னா என்னது? நன்மார்க்கும் துன்மார்க்கும், கண்ணில் இச்சமாக சுய நீதி அநீதி. அது ஆதாமுக்குள் பாவத்தின் சம்பளமான பிசாசோடு ஒன்றரை கலக்கிறது. ஒன்று நல்ல காரியெல்லாம் வாழ்க்கையில் அழிஞ்சு விடுவோம். வாழ்க்கை ஃபுல்லாக பிசாசு போராட்டமாகவே இருக்கும். முடிவு நித்திய ஆக்கினேன். அதான் இங்கே சொல்கிறாரு லூக்கா 11:17 அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் வீழ்ந்து போம். ஆமாம், இயேசு சாத்தானோடு ஒப்புருவாவே இல்லை. இயேசு நானே வழி சத்தியமும் ஜீவனமாக சாத்தானுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்கிறார். அதனால தான் இயேசு போய் நின்னா பட்டுன்னு பிசாசு அழிஞ்சு போகுது, வியாதி போகுது, துருடு இருக்குது, கண்ணு தருகுது, செவிட்டுக்காக தருகுது, கூட முடவை ஏந்து நடக்கிறான். மரித்தோர் கூட உயிரோடு எழுப்புகிறாங்க. மரணத்துலேருந்து கூட விடல. இயேசு உயிர் தெளிஞ்ச ஜீவனமாக இருக்கிறார். பிசாசு மரணமாக இருக்கிறான். பிசாசோடு ஒப்புருவானா மரணம் வருமா வராது அவனுக்கு?
இயேசு மரணத்துக்கு அப்பாற்பட்டவர், பாவத்துக்கு அப்பாற்பட்டவர், மரணத்துக்கு. இயேசு தேவி நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறார். பாவத்துக்கு ஆப்போசிட் தேவனி, மரணத்துக்கு ஆப்போசிட் உயிர்த்தெழு. பிசாசு பாவம் மரணமா இருக்கிறான். அவங்க கூட ஒப்புருவான்னா வியாதிப்பட்டு மரணம் வரும். இயேசு மரித்த வியாதிப்பட்டு மச்சிட்டான். லாசரு உயிரோடு எழுப்பிறாரு. எப்படி எழுப்பியிருப்பாரு? இயேசு உழித்தேலும் ஜீவனம் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்ததுமே இப்போ மரித்த ஆவி ஓடி பசுத்தாவி எண்ணி செத்த உயிரோடு வரான். அப்போ இயேசு எங்கே போனாலும் பிசாசுக்கு ஆப்போசிட், மரணத்துக்கு பாவத்துக்கு ஆப்போசிட்டாகவே போகிறாரு. அதான் தனக்கு தானே விரோதமாக பிரிஞ்சு. பாவத்துக்கு மரணத்துக்கு சம்மந்தம் கிடையாது இயேசுக்கு. இயேசு தேவி நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. அப்போ நீ என்ன பண்ணோம்? தேவி நீதி உயிர்த்தெழு தேவன் தனக்கு ஆதம் முழு ஒரு ஆள் பாய் கூட கொடுக்கணும். அப்போ தான் நீ ஒரு ஆள் கிறிஸ்துவ பாவத்தை மரணத்தை காட்டினா, சுயநீதி அநீதி காட்டினா கூட அந்த ஒரு ஆள் மூலமாக உனக்கு மரணம் வந்துடும். விலகுதா? விலங்கிலையா? அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்ட மிச்சமா ஆதாம்லேருந்து 2வது உயிர்த்தெழும் ஜீவனை கொடுத்தாது. அந்த மரணம் டெலிட் ஆகும், சாபம் டெலிட் ஆகும், வியாதி டெலிட் ஆகும், தரித்திர பாதாளுமே டெலிட் ஆகும். பசுத்தாய் ஊட்டப்பட்டு ஆசுவாத ஐஸ்வர்யம். அதான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். எலியா கத்தருக்காக பக்தி வைராகியமாக இருந்தான். மரணக்காலி அக்னிமான ரத்தத்தோடு கூட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்ங்குது. அப்போது ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இயேசு உயிர்த்தெழுந்து ஜீவனமாக இருக்கிறார். அப்போது விரோதமாக இருக்கு. பிசாசுக்கு விரோதமாக இருந்தால் நீ ஜீவ விச்சத்துக்கு நீலே தான் இருக்கணும். பட்டுன்னு சபிக்குது, நிந்திக்குது, தூசிக்குது, பகைக்குது, இதெல்லாம் பிசாசுக்கு ஒப்புருவாது. பிசாசுக்கு இதுதான் இருக்கும் வாழ்க்கையில். அப்போ என்னத்தையும் பண்ணோம்? நம்ம விரோதமாக ஒருத்தவன் ஏய்பிரான அப்படியே எல்லாத்தையும் சகிச்சுங்க. இல்லை, கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லி ஏற்றி ரொம்ப மாதம் தான் விளைக்கிது. ஆனால் அவனை மனதார சபிச்சிடாது. நித்திய பகை ஜீவனத்தை கொடு. பகைக்கிறவன் ஜெயிக்க முடியாது. பகைக்களுக்கு நன்மை இயேசுக்கு ஜீவன் பரிவு நன்மை செய்யுது. பகைக்கிற உங்களுக்கு சபிக்கிறோம் ஆசிர்வதி இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தை கொடு. அவனுக்கு சபிக்கிறோம் ஆசிர்வதிக்கு உன்னை ஜெயிக்க முடியாது. ஒரு துன்பம் பண்ணி ஜபம் பண்ணி இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தை கொடு. யாரும் உன்னை ஜெயிக்க முடியாது. நீ தான் பிசாசை ஜெயிப்ப, பிசாசு ஜனங்களையும் ஜெயிப்ப. அதனால தான் நீயோ நிந்து கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறான் பாரு. கோலியாத்துக்கு ஜெயிச்சானா தாவி ஜெயிச்சான். தாவி தான் ஜெயிக்கிறான். அவன் நன்மை தீமையில் வரான், இவன் ஜீவத்துக்கு வெளில போகிறான். ஜீவன தேவதனுக்கு கோலியாத்து முழு உலகத்து கொடுக்குறான். அப்போது ஜீவ விசத்துக்கு இருந்தீங்கன்னாக்கா கோலியாத்து உன்னை ஜெயிக்க முடியாது. ராஜாத்தி விருந்திலே திராட்சம் பரிமாறுறா. ஆமான்னு நன்மை தீமை அறியாத்த அவன் செய்து துன்பத்தை அவனே சேர்த்து விட்டான். அவன் பிசாசோடு ஒப்புரவானவன். ஆமான்னு உலகத்தையே சங்காரம் பண்ணுமா ஐக்கிறவன். ராஜா விருந்திலே திராட்சம் ஆகாச ராமனு தான் காரியம் மாற யூத குலத்தையே காப்பாற்றிட்டா. அப்போ திராட்சஸ் ஏசு ரத்தத்தை கிடையாது. யூத பண்ணி திராட்சஸ் கொடுக்குறாருன்னா மேஜா இந்த அப்பத்தை பற்றி திராட்சை நித்திச்சு ஒன்று ஏசு சொல்கிறாரு. ஏசு ரத்தத்தை தான் அதை கொடுக்குறாவா. சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி திருவிருந்து இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவனு. அப்போது தேவனோடு ஒப்புரவாகிறா யார்? ராஜாத்தி தேவனோடு ஒப்புரவாத ஆகாஸ்வர ஆமனம் எல்லாரும் கூட்டு விருது கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த ஜீவனத்தை கொடுக்கணும். அப்போ ஆமானு ஆதாம் பிசாசு கூட ஒப்புரவு அவனே சேர்த்து விட்டான் பாரு. அதே மாதிரி பார்வோனு ஆதாம் மூலமாக பிறந்தவன் நன்மை தீமையே தகுவன். இஸ்ரேல் ஜனங்க பஸ்காட் ரத்தத்தை நிலைக்கால போது இயேசு சரியே நம்முடைய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அந்த நிலைக்கால் சிலுவை குறிக்குது. அந்த பைதட்டாட்டு விட்டு இயேசு சரியே தேவந்தனுக்கு பார்வோனுக்கு எகிப்துக்கு முழு உலகத்து கொடுக்குறாங்க. உடனே பார்வோனு ஆதாம் மூலமாக பிறந்தவன் நன்மை அவனை சமுத்திராத்தில் போய் மாட்டு சேர்த்து விட்டான். பார்வோன் சேனியம் இஸ்ரேல் ஜனம் காப்பாற்றப்படுறாங்க. எல்லாம் இப்படி தான். கிறிஸ்து பைதட்டாட்டு விட்டி விருந்திலே திராட்சம் பரிமாறப்படி கர்த்தருடைய நாமத்தினாலே போட்டு. அப்போ நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா, கர்த்தருடைய நாமத்தில் இருந்தா, திருவிருந்த தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா, கர்த்தருடைய நாம பஸ்காட்டு ரத்தத்தை கொடுத்தா நீ தேவனோடு ஒப்புரவாகிறாய். உடனே பிசாசு பார்வோன் சேனி சமுத்திரத்தில் ஆய்ந்துருவாங்க. கோலியாத்து கல்லடி படி செத்துருவான். ஆமான் அவன் செய்து தூக்கு மாத்திரம் அவனே செத்துருவான். அதான் மூலமாக பிசாசு அவனே அழிச்சிடுவான். ஆமான் அவனே அழிச்சிட்டானே இல்லையா? அவன் செய்து தூக்கு மாத்திரம் அவனே சாப்பிட்றான் பாரு. அதுக்கு நீ கிறிஸ்து கொடுக்கணுமே. ராஜாத்தி மாதிரி மோசை மாதிரி பஸ்காட் ரத்தத்தை நிலைக்காலில் போசணுமே. தாவீது மாதிரி கர்த்தருடைய நாமத்தினாலே போனோமே. கோலியாத்துக்கு முன்னாடி உட்காந்து ஐதின்னு இருந்தீனாக்கா கோலியாத்து ஐயுது கவலைப்படுறது சுயநீதி அநீதி ஆதாம் சேர்ந்த மரணத்தை தான் கொடுக்கணுங்க. அதனால தான் கிறிஸ்துவை கொடுக்குது. அப்போது லூக்கா 11:17 அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவரை நோக்கி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் வீழ்ந்து போகும். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்துதான் அவன் ராஜ்யம் எப்படி நிலை சாத்தானே பிரிஞ்சது எப்படி நிலை நிற்கா?
இப்படிக்க பயசிப்புகளை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களேன்றாரு. அதாவது இது ஏன் இந்த வசனத்தை இப்படி சொல்கிறேன், பிசாசு கொண்டு போய் பிசாசு துரத்தணும்னு சொல்லிங்கிறாங்க இயேசுவை. அந்த மாதிரி இல்லைப்பா. பிசாசு எப்படி துரத்தோம்? நான் இயேசு, நான் ஜோயை ஜீவனு, அதனால தான் பிசாசு துரத்தணும்னு சொல்ல வர்றாரு. அதுக்கு தான் இந்த வசனத்தை சொல்கிறாரு அங்கே ஜனங்கள் மத்தியில். ஏன்னா இயேசு என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, அது பாரு 16 அவர்களில் சிலர் இவன் பிசாசுகளின் தலைவனாய் பெயர்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துக்கிறான் என்றார்களாம். பரிட்டா இயேசு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எங்கே போனாலும் பிசாசு துரத்துறாரு இவர். ஏன்பா பிசாசு எப்படிப்பா துரத்தான்? நான் வந்து ஜோயை ஜீவன்லாம் இருக்குதா பிசாசு துரத்துறேன்றாரு. ஏன்னா பிசாசு துரத்துமா? பிசாசு இன்னும் ஐடி தான் போட்டு மாதிரி துரத்தாது. அதுக்கு சொல்ல வர்றாரு இந்த வசனத்தை. படி 14 படி, தமிழ் படி. பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அவர்களில் சிலர் இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அங்க வந்து சொல்றாங்க ஓமையான பிசாசு துரத்து. உடனே ஓமை பேச எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா ஜோய ஜீவனு ஜீவனாவு தேவன் தனக்கு உலகத்துட்டா பிசாசு ஓடி போச்சு, நாவு கட்டுன பேசுறான். உடனே அவங்களுக்கு ஆச்சரியமாகி போச்சு ஜனங்களுக்கு. இவன் பெயர்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துறான்னா பிசாசு வச்சு பிசாசு துரத்தணும் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த வசனத்தை சொல்றாரு. வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்து கேட்டார்கள். அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து, இயேசுக்கு தெரியுமா அவன் என்ன நினைக்கிறான்னு. ஏன்பா பிசாசு எப்படியோ பிசாசு சேர்ந்து ஐடி தான் போட்டு நன்மை செய்ய முடியாதுப்பா. பிசாசு ஐக்கிற நான் வந்து ஜோயே, நான் தேவடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம், அவன் வந்து பாதாள ராஜ்யம். நான் பரலோக ராஜ்யத்தை பிதாவினுடைய தேவகுமாரனாக இருந்தால் பிசாசை தோத்துறேன். பிசாசை கொண்டு பிசாசு தோற்ற முடியாதுன்னு சொல்ல வர்றாரு. பிசாசு சேர்ந்துனாக்க இன்னும் 2 ஐக்கிற வேலையை தான் பார்க்குமே தவிர எனக்கு நன்மையான வேலையை செய்யாது. ஈலிங் வேலை, சுகம் அளிக்கிறது, ஆசுவாதம், ஐஸ்வர்யமான வேலை பிசாசு செய்யும். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வேறொன்று போறான்னு சொல்றாரு. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றாரு. அப்போ நீ ஜோயை ஜீவனை ஏற்றுக்கணுமா இல்லையா? அதனால் ஆதாம் வழியாக பிறந்தவன் 5 ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஆசியா எல்லோரும் வானத்துக்கு பாவம் செய்து தேவ மகிமைட்டுட்டாங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார், நான் துர்குணத்தில் உருவானேன். ஆனால் தீவிரமாக இயேசு கிட்ட வரணும். இயேசு நன்மை தீமைக்கு நேர் ஆப்போசிட்டானால் ஜீவ விச்சத்துக்கு ஜீவனில் இயேசு பரலோகமே இருக்குது. ஆதி அவன் வெளிப்பத்தில் எல்லா வாக்கு ஜீவ வாக்கு தத்துவம். அதுக்கப்புறம் நன்மை தீமை எல்லா கேடுபாடுகளும் நன்மை தீமை அறியத்தக்க கண்டிலிச்சமாக சுயநீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மாறணும். இயேசு தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தது. அது உன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக பிசாசு அழிஞ்சே போடுவான். வியாதி, சாப்பப்பா, அசுத்தவி, பசு வாய்நாள்லாம் கிறிஸ்துவேசுக்குள்ளே இருக்கணும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் வார்த்தையிலிருந்து வெகு கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுது. அப்போ ஏசு என்ன பண்ணார்? மத்திய மார்க்கு காப்பது எங்கும் போகிற எங்கே பார்த்தாலும் பிசாசு வல்லமையாக கொடுக்குறாங்க. திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, பெரும்பாடு உள்ள சரி திரளான வியாதியஸ்தர்கள் எல்லாம் பிசாசோடு ஒப்புருவாயிட்டாங்க. இப்போ 38 வருஷம் வியாதியஸ்தனை எப்படி சுகமாக்குனாரு? ஆதாம் மூலமாக பிறந்தவன் பாவத்தில் வந்து பிசாசு 38 வருஷமாக பிசாசு அவனை வியாதியிலே வச்சுங்குது. ஏசு கொடுக்கட்டும் அவன் நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அவன் தலைமையில ஜீவ சொல்ற தேவன் தனக்கு உலகத்துக்கு எதிர் ஆப்போசிட்டு பிசாசுக்கு ஆப்போசிட்டாக கொண்டு வரா இருப்பார். அந்த ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்ததுமே உடனே அந்த 38 வியாதினா இப்போ சைஞ்சு போச்சு, பாயா போச்சு. பசு தாய் வந்து வியாதி அங்கே டஸ்டாய்டு ஆகிது பாரு. இங்கிலீஷில் படி அது டஸ்டாய்டுன்னு போட்டுக்குது பாரு. 17 லூக்கா 11:17 கிண்டம் லூக்கா 11:17. But he, knowing their thoughts, said to them, every kingdom divided against itself is brought to desolation. அதாவது அந்த அவனை 38 வருஷம் வியாதியஸ்தன் திமிர்வாத பேசா குலத்தில் அவனை பாதாள ராஜ்யம் டிவைட் பண்ணிட்டாரு. டிவைட் பண்ணி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தது. அவன் டஸ்டாய்டு ஆகிடான். வியாதி அங்கே அழிஞ்சு டஸ்டாய்டுனா அழிஞ்சிருது. அப்போது பாதாள ராஜ்யத்துக்கு தொணை போகிறான். 38 வருஷமா தொணை போகிறதுனால 38 வருஷமா பீட தொலையில் அவனுக்கு. இயேசு அவனை பார்த்த உடனே சொஸ்தமாக வேண்டும். இயேசு ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ விச்சத்துக்கண்ணியே குத்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்துட்டா அவனை பாதாள ராஜ்யம் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு உடனே பிசாசு ராஜ்யம் அங்கே அழிஞ்சு போகுது. வியாதி அழிஞ்சு பசுத்தாய் வந்து எல்லா வியாதி அங்கே சுகமாயிடுது.
அதான் விஷயம். அதே மாதிரி லேகியோன் பிசாசு பிடிச்சவன் அம்மா வயதில் பாவத்தில் பிறந்துட்டான். பாவம் செஞ்சு 100 பிசாசு 2000 பிசாசு வந்துச்சு. பிசாசோட ஒப்புரவாயிட்டான். பிசாசு அவனை ஓங்க விட்டான பார்த்தியா, வாழ விட்டான பார்த்தியா. வியாதி மேலே வியாதி, தரித்திரத்து மேலே தரித்திரம், பாவத்தின் மேலே பாவம், மரணத்தின் மேலே வியாதி, தரித்திரம் பிசாசாவே போட்டான். ஏசு அவனை பார்த்ததுமே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே ஏசு ஜீவத்துக்குன்னா பரலோக ராஜ்யம். அவரை மாதிரி மாற்றதுக்கு ஜீவன் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான் இருப்பாரு. உடனே பிசாசு அங்கே நிற்க முடியல, நல்லா அலகழிச்சு ஓடுது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அவன் தலைமையில் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு அவன் பேர் சொல்லி. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு இப்போ பாதாள ராஜ்யம் அசுத்தாவெல்லாம் அவன் சரித்துட்டு கைடு ஓடி பட்டி கொடுத்து சமுதிரம் மாட்டே போச்சு. பசுத்தாய் வந்து சொஸ்த புத்தி இருந்து வசனத்தை இயேசு மாதிரி அவன் தெக்கப்போலில் போய் ஊழியம் செய்கிறான் இயேசுக்காக. இப்படி தான் இயேசு ஊழியம் செய்தார். அதனால தான் நம்முடைய செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம் 100% ஜீவமா. நம்ம செய்தி நல்ல செய்தி மெச்சுமா. உலகத்திலே இப்படிப்பட்ட செய்தி எங்கேயும் கேட்க முடியாது. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாவரும் இந்த செய்தியை குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களாம் ஆதாமுக்குள்ளே பெற்றுட்டுக்கிறீங்க. ஆமாம், கண்ணே மணியை ஊட்டி வளர்க்குறீங்க, நல்லா படிக்க வைக்கிறீங்க, காசு பணம்லாம் ஆதாம் வழியாக பிறந்துக்குதுங்க. பாவத்தையும் மணி தேவன் தனவு பிசாசு ஒரு ஒப்புரவாகி பிசாசு ராஜ்யம் வாழ்நாளெல்லாம் பிசாசு போராட்டமாக இருக்கும். கிறிஸ்துக்குள் கூட கிறிஸ்துனா ஜீவமாக இருக்கும். அது தேவ நீதி உயிர்த்தல். தேவன் தனக்கு ஆதாம்னு முழு உலகத்துக்கு கொடுங்க. அசுத்தாவி கூட பசுத்தாவி இறங்க தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்ய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, எஸ்ஆர், ராஜாத்தி, தெபோரால் வேதத்தில் கவனம் பார்த்தவங்களாம் இயேசுவை போட்டுடுதே. இயேசு விட்டுட்ட உடனே நியூட்ரலாக இருக்க மாட்டேன். நன்மை தீமை காரியம் ஆதாமின் சேர்ந்து ஆதாமி அவர் பாவம் செஞ்சிட்டான். நன்மை தீமை காரியம் அப்படி தான் பெற்றுக்கிறாங்க நம்மளை. அதை போய் தேவனுக்கு ஆதாம்னு பிசாசு ஒரு ஒப்புரவாகி பிசாசு ராஜ்யமாக வாழ்க்கை ஃபுல்லாக முடிவு பாதாளம், டேஞ்சர், சீரியஸான மேட்டர். ஆதாமி சிந்தை மனம், கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம். அதனால தான் மத்திய மாட்டில் அமுதி இயேசு எங்கும் சுற்றி திரிந்து ஒரு மனுஷனை பார்த்த உடனே நீ கூட ஒரு மனுஷன் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அவன் பேர் சொல்லி அசுத்தாவி பசுத்தாவி இறங்கிடா. அவன் கிறிஸ்துக்குள்ளே நேர்த்தன பசுத்தாவி இறங்க அசுத்தாவி வியாதி வறுமை தரித்திரம் பாதாள வியாதி எல்லாம் அஞ்சு இயேசு கிறிஸ்து அவனோட ஆசீர்வாத ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெயம் வர விரித்தறிவான். கத்தரி நான் எக்காலத்தில் சோத்திரி அவர் துதி எப்போதும் வாயிருக்கும். தாவீது வர விரித்து ஆடு மேய்க்க ராஜாவே ஆகிட்டான். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்துக்கு ஒரு 18 ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு உலகத்துக்கு சகல காலத்தில் ஆசுவாது. ஈசாக்கு பஞ்சதேசம் 100 மடங்கு விளைச்சல் வர பெரிய ஐஸ்வர்யம். யாக்கோபு கோழு தடிவ 2 பரிவாள் எல்லாம் ஆட்டுக்குட்டி ரத்த முடியும் பழைய ஏற்பாட்டில். அந்த ஆட்டுக்குட்டி புதிய உலகத்தில் பாசம் தேவ ஆட்டுக்குட்டி ஜீவ ஆட்டுக்குட்டி. அப்போ தேவடைய ராஜ்யத்துக்குள்ளே வரணும். அப்போ தான் பிசாசுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசு ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிடுவான். அந்த ராஜ்யத்துக்கு பிரிந்துருந்தால் அந்த ராஜ்யம் அழிந்துடும். தனக்கு தான் வீடும் வீழ்ந்து போகும். இப்போ பிசாசு வாழ்க்கையில் வீழ்ந்து போனோம்னா நீ தேவடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கணும். ஜாமுன் பசுத்து பிதாவே இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாது, கலங்காது, திகையாது. ஸோ ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. சோத்ரா கதாவே சோத்ரா. எல்லோரும் ஆதாம் வழியாக பிறந்து நன்மை தீமை அறியத்தக்கொள்ளாத பிசாசூர் ஒப்புறது எங்கே பார்த்தாலும் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தரித்திர பத்திரிகை தொலைக்காட்சி செய்தி. கடைசி காலத்தில் நோவா காலத்துலேருந்து அப்படியே மனுஷகுமார காலத்துக்கு சோதோகுமார் அப்படியெல்லாம் நடக்குது. பாவம் சாபம் மரணத்தை தேவன் தனக்கு அசுத்தாவியாக இருக்குது. ஏசு எங்கும் சுற்றிருந்து பிசாசின் பல்லவில் அக்கப்பட்டு யாவரையும் குணமாக்க சுற்றி நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகிற ஜீவனையே கூட ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்குள்ள அசுத்தாவி பசுத்தாவி வரைக்கும் தேவத்தோர் பணி பாவத்திலிருந்து வெளியிலாக்கி போய் இனி கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் வார்த்தை நிலைத்து நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பரலோக ராஜ்யத்தை பூமியில் பரலோகத்தை அவன் சுதந்திரிப்பான். அவனுடைய இந்த சத்தியத்தை கேட்குற ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாவே அவருடைய இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்களை அழைத்தெடுக்கிறீர். அவருடைய கிறிஸ்தியேசுக்குள்ளே இருக்க இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பண்ணி பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறதாவே சபிக்கலாம் சொல்லி பகைகள் நன்மை செய்ய சத்துருக்களை சிநேகி உங்களை துன்பப்படுத்துகிற நிதிகள் ஜபம் பண்ணு. கிறிஸ்துவை கொடு இயேசு சாமட்ட வாக்கு தத்துவங்களை ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் ஜீவ ஆற்று ஜீவலட்சி ஜீவ கிட்னி தேவி நீதி உயிர் பரலோ ஆதிகள் வேள்வி இயேசு சாமட்ட வாக்கு தத்துவ பாவம் மன்னிப்பி ஆவியின் ஆவின் வரும் அளவற்றுக்கு பலவற்ற ஐஸ்வர்யம் பிதாகுமார் பசுத்தாக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தரித்திரம் அழிஞ்சு போடும். சாபம் வாக்கு தத்துவ ஆசீர்வாதத்தெல்லாம் தேவன் தனக்கு சாபம் அழிஞ்சு போடும். உயிர்த்தெழும் ஜீவனம் தேவன் தனக்கு ஆதாம் மூலம் மரண நிலையத்தில் சந்திக்க நீடித்தாய் சொல்லணும் ஆயிருப்பாய். அவருடைய பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் பாதாள ராஜ்யம் கடந்து போயிடும். பாவன்ட்டு மரணம் நீங்கி போன இயேசு தேவி நீதி உயிர்த்தெழும் தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாளெல்லாம் கூட இடைவிடாமல் இயேசுவோடு ஒப்புரவாக இருக்கத்தாவே. பிசாசின் ராஜ்யங்கள் 5 போகட்டும். சாபங்கள் பாவங்கள் மரணத்தை சேர்ந்து தேவாய் ஊட்டப்பட்டிருக்கத்தாவே.
மாபெரும் ஜெயிப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில். எல்லா ஜெபிலையும் இருக்கும் ஜீவனுடைய நல்ல பிதாவே, கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் எல்லாம் பாவம் செய்து தேவமை நன்மத்தையும் அறியத்தக்க ஜனங்களாக இருக்கிறாங்க. இயேசு ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்கு ஜீவ செய்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். திருடமும் கொள்ளவாய்க்கு ஒரு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரப்படும் வந்தே சொல்லுகிறேன். என் பிதா ஜீவனோட குமாரன் ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார்கள். எல்லோரும் ஜோதியை ஜீவ மார்க்கத்தில் கொண்டு வர அவங்கவுங்க இலக்கத்தை தேவன் தனக்கு கொடுத்து ஆதாம் முழு அசுத்த ஜீவனத்துக்கு அசுத்த பசுத்த கிராமங்களில் பட்டக தேசங்கள் எழுப்பில் கொண்டு வர இந்த செய்தி கேட்குற ஒரு நீ பயன்படுத்தும்படி ஜெபிக்கங்க தாவே. மாபெரும் எழுப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில். எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகள் குழந்தை செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுகிறது. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச் வெள்ளூருடைய. கூகுள் பே பண்ணி என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடி கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதில் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஜெயிப்பில் பங்கு பெற்ற என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 10/5/2024 வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது.